Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஊடக அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் எட்டியாந்தோட்டை புனித மரியாள் தமிழ் மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. எட்டியாந்தோட்டை புனித மரியாள் தமிழ் மகாவித்தியாலயத்திற்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. மங்கள விளக்கேற்றலின் பின்னர் பயிற்சி பட்டறை ஆரம்பமாகியது. இந்த பயிற்சி பட்டறையில் பாடசாலையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது செய்தி தயாரிப்பு, செய்தி ஒளிபரப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார் விடயங்கள் தொடர்பாக மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் தலைமைத்துவம் தொடர்பிலும் மாணவர்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. மலையத்தில் ரொம்ப பேர் இந்த மாதிரி ஊடகவியலாளர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி பட்டறை நடத்தினது எங்களுக்கு ரொம்பவும் பெருமைக்குரிய விடயமா இருக்குது. செய்தி பிரிவில் இடம்பெறும் அனைத்து சம்பவங்களையும் இந்த குறுகிய காலத்துக்குள் மிகவும் தெளிவாக எமது சக்தி குழுவினர் முன்வைத்ததை விட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதுபோன்று தொடர்ச்சியான சமூக சேவைகளில் சக்தி நியூஸ் பெஸ்ட் ஈடுபட வேண்டும் என்பது எமது அனைவரின் பிரார்த்தனையாகும். இந்த சேவை மூலம் அவர் எதிர்கால தொழில் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாக இது அமைகின்றது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் வழங்குவதன் மூலம் மலையக சிறார்கள் தொழில் ஊடகத்துறையில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு அனுபவ கல்வியாக இது பெற்றுக்கொண்டது. தொடர்ந்தும் இவ்வாறான நிகழ்ச்சிகள் எமது சமூகத்துக்கு ஏற்படுத்திக் கொடுக்க சக்தி நிறுவனம் ஏற்பாடு செய்ய வேண்டும். எட்டியாந்தோட்டை புனித மரியாள் தமிழ் மகாவித்தியாலயத்தால் நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் நடாத்தப்படும் பயிற்சி பட்டறை எதிர்காலத்தில் உங்கள் பாடசாலையிலும்